श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै நமஹ. இது பர்யந்தம் ஈஸ்வர அனுமானத்துல அவ சொல்ற விஷயங்கள்லாம் தவறான விஷயங்களா இருக்கு அப்படிலாம் சாதிச்சுன்னு வந்த. இப்போ அவ வேற ஒரு அனுமானத்தை எடுத்துக்கிறாப்போ அவளே என்ன பண்றான்னாக்கா அனுமானத்தை 2-3 விதமா பிரிக்கிறா. எப்படி பிரிக்கிறான்னாக்கா அன்மய வியாப்தி, வெதிரேக வியாப்தி அப்படின்லாம் அவ சொல்ற. இப்ப சொல்ற பாருங்க, எத்திர எத்திர தூமகா தத்திர தத்திர வன்னி அப்படின்னு சொல்றோம். எங்க எங்க புகை இருக்கோ அங்க அங்க நெருப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றது அன்மய வியாப்தி அப்படின்னு சொல்றது. வெதிரேகம் அப்படின்னாக்கா எதிர்மறையா சொல்றது, எதிர்மறையா சொல்றது. எத்திர வன்னியர் நாஸ்தி தத்திர தூமோபி நாஸ்தி அப்படின்னு அனுபவ தக்கம்னு அவ சொல்ற. அத வேற மாதிரியும் ஒண்ணு சொல்ற. பிருத்திவி இதர பின்னா கந்தவத்வா யதா ஜலம் அப்படின்ற. பிருத்திவியானது இன்னொன்னத்தை காட்டிலும் வேறுபட்டது. ஏன்னாக்கா கந்தவத்வா வாசனை இருக்கிறதுனால, வாசனையே உடையது பிருத்திவி. அதனால இந்த பிருத்திவியானது இன்னொன்னத்தை காட்டிலும் வேறுபட்டது. எப்படின்னு ஜலவத்து யதா ஜலம், ஜலவத்து ஜலத்தை மாதிரி. இப்ப ஜலத்துல கந்தம் இல்லையோ இல்லையோ, வாசனை கிடையாது. நம்ம அதுல பெருமாள் தீர்த்த வாசனையா இருக்குன்னா நம்ம அதுல குங்குமம் போடுறோம், பரிமளங்கள் தீர்த்த பரிமளம் எல்லாம் சேர்க்கிறோம், அதனால அது வாசனையா இருக்கு. வசுதக ஜலத்துக்கு ஒண்ணுமே கிடையாது, வாசனை எல்லாம் கிடையாது. அதனால அங்க கந்தவத்வா ஜலவத் அப்படின்னு சொல்றோம். இப்போ எங்க 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 கந்தவத்துவம் இல்லையோ இல்லையோ அங்கெல்லாம் பதிவி பேதம் இருக்கும். இல்லையோ அப்படின்னு போட்டு சொல்றோம் பாருங்க. எங்க எங்கெல்லாம் கந்தவத்துவம் இல்லையோ, எத்திர எத்திர கந்தவத்வா பாவகா தத்திர தத்திர இதர பேதா பாவகா. எங்க எங்கெல்லாம் வாசனை உடையது அப்படின்றது இருக்காதோ அங்கெல்லாம் இதர பேதம் இல்லை, இதர பேதம் தான் இருக்கு. என்ன அப்படின்னாக்கா பிரதியை காட்டுல எல்லாம் பேதம் தானே. இப்ப ஜலத்துல இது இல்லை, வாசனை இல்லை. தேஜஸ்ல வாசனை இல்லை, நல்ல பிரகாசம் இருக்குது, அந்த பிரகாசத்துல வாசனை கிடையாது. அதனால இதர பேதம் தான் இருக்கு. ஆனால் பிருத்திவி இதர பின்னா, பிருத்திவியானது இன்னொன்னத்தை காட்டிலும் வேறுபட்டுதான் இருக்கு. ஏன் அப்படின்னா கந்தவத்துவம், அதுக்கு மட்டும்தான் கந்தவத்துவம். லட்சணம் சொல்லச்ச தத்திர கந்தவதி பிருத்திவி அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு லட்சணம் சொல்லிருக்கா. அது வாசனை இருக்கிறது தான் பிருத்திவி அப்படின்னு உதாரணம் காமிக்கிறோம். அந்த வாசனை ஜலத்துல எல்லாம் இல்லை. அதனால இல்லாததை வச்சுட்டு இருக்கிறத சாதிக்கிறது அப்படின்னுட்டு இத கேவல விதிரேகி அப்படின்னு சொல்றாங்க. நையாயிக்கான் அத மாதிரி சொல்றாங்க, கேவல விதிரேகி அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அனுமானத்தை கொண்டு ஈஸ்வரன் அங்க சாதிக்கிறோம். எப்படி சாதிக்கிறோம் அப்படின்னா க்ஷித்யங்குராதிகம், இந்த பிரபஞ்சம் முதலானதெல்லாம் அஸ்மதாதி விலக்ஷண புருஷ கர்த்திருகம். அஸ்மதாதி விலக்ஷண நம்மளை காட்டிலும் வேறுபட்ட, நம்மள மாதிரி இருக்கிறவாளை காட்டிலும் வேறுபட்ட புருஷ கர்த்திருகம். அந்த மாதிரி புருஷனாக பண்ணப்படக்கூடியது, கர்த்தாவாய் உடையது. ஏன்னா அஸ்மதாதி அகர்த்திருகத்வே சதி, அஸ்மதாதி அகர்த்திருகத்வே சதி. நம்மள மாதிரி கர்த்தா இல்லை, நம்மள மாதிரி கர்த்தாவை உடையது இல்லை இந்த பிரபஞ்சம். ஆனால் சகர்த்திருகத்துவம் இருக்கு.
கர்த்திருவத்துவம் இருக்கு. அதாவது ஒரு கர்த்தாவை உடைத்ததாய் இருக்கு இந்த பிரபஞ்சம். ஆனால் நம்மள மாதிரி கர்த்தாவை உடையது அல்ல. நம்மள மாதிரி கர்த்தாவை உடையது அல்ல. நம்மள மாதிரி கர்த்தாவை உடையது எது இல்லையோ அது வந்து இந்த இது ஆகாது, பிரபஞ்சத்துக்கு கர்த்தாவா ஆகாது. ஏன் அப்படின்னாக்கா நம்மள மாதிரி கர்த்தா இல்லை, அதை காட்டிலும் விலட்சணமான ஒருவன் கர்த்தா அப்படின்னு நான் சிந்திக்கிறது. இப்ப பாருங்க, இதுல சகர்த்திருகத்துவம் அப்படின்றது விசேஷமா இருக்கு, அஸ்மதாதி அகர்த்திருகத்துவம் அப்படின்றது விசேஷணமா இருக்கு. இந்த விசேஷணம் விசேஷம் உபயம் இது மூணும் முக்கியமானது. அதனால இவன் என்ன சொல்றா, நம்மள மாதிரி கர்த்தான்றது ஒருத்தர் இல்லை, ஆனால் விசேஷம் ஒரு கர்த்தா இருக்கான். அந்த கர்த்தா தான் ஈஸ்வரன் இந்த பிரபஞ்சத்துக்கு அப்படின்னு சொல்றான். அத வேற மாதிரி ஒண்ணு சொல்றாவா, எது சர்வஜனால சிருஷ்டிக்கப்படவில்லையோ அது அல்பமாக இருக்காது, அல்ப காலமா இருக்காது. எது சர்வஜ கர்த்திருகம் அது அல்பகாலிகம் ஆத்மவது அப்படின்னு அவ சொல்ற. எது சர்வஜனான எம்பெருமானால சிருஷ்டிக்கப்படவில்லையோ அது அல்ப காலத்துல இருக்கிறதா இருக்காது, கொஞ்ச காலத்துக்கு இருக்காது. எப்படின்னா ஆத்மாவத்து, ஆத்மா சர்வஜனான எம்பெருமானால படைக்கப்படல, ஆனால் இந்த ஆத்மா நித்தியமா இருக்கான். இப்ப பாருங்க, இத படைக்கப்படவில்லை அப்படின்றது எதிர்மறையா இருக்கிறது, அதை கொண்டு சாதிக்கிறது. அதனால இது கேவல வெதிரேக்கு அனுமானம் அப்படின்னு அவ சொல்ற. அதனால இப்ப என்ன அப்படின்னாக்கா, இந்த க்ஷித்யங்குராதிகம் சகர்த்திருகம் காரியத்துவ கடவது அப்படின்னுட்டு அந்த இடத்துல நீ சகர்த்திருகம் அப்படின்றது தானே வராதுன்னு சொன்ன. இப்ப நாங்க என்ன சொன்னோம், அஸ்மதாதி அகர்த்திருகத்வே சதி சகர்த்திருகத்வா அப்படின்னு சொல்லிட்டோம். நம்மள மாதிரி கர்த்தா இல்லை, நம்மளை காட்டிலும் விலட்சணமான ஒரு கர்த்தா இருக்கான், அவனால அது பண்ணப்பட்டது க்ஷித்யங்குராதிகம் அப்படின்னு நாங்க சொல்லிடுறோம். அதனால ஏன்னாக்க அதுக்கு உதாரணம் சொல்றேன். இப்போ ஒரு விதை இருக்கு, அந்த விதைய நாம் என்ன பண்றோம், விவசாய பூமியில விதைக்கும், அது முளையிடுறதை தவிர்த்து அங்குரோத்பத்தியானது நான் விதைய விதைச்சதுனால இது வரல, விதைய விதைக்கிறது முடிதான் என் காரியம். ஆனால் அங்குரோத்பத்தின்றதுக்கு கர்த்தா நான் இல்லையே, அங்குரோத்பத்திக்கு கர்த்தா நான் கிடையாது, எல்லாருக்கும் அது தெரியும். அத மாதிரிதான் இது லோகானுபவம். ஒரு அங்குரத்தை நான் இது சேர்த்தோம்னாக்கா அதனால உற்பத்தி ஆகிறதுன்றது ஏன் எதையும் நான் இல்லை, நான் கர்த்தா கிடையாது. அந்த மாதிரிதான் பிரபஞ்ச விஷயத்துல கூட நாம கர்த்தாவா கண்டிப்பா இருக்க முடியாது, அனைத்து பிரகாரத்தாலையும் இருக்கவே முடியாது நம்மளால. ஏன் அப்படின்னாக்கா அந்த பூமி சிருஷ்டிக்கப்பட்டது இல்லையா, படைக்கப்பட்டது, அதற்கு முன்னாடி நாமளே இல்லையே. அதனால இந்த இடத்துல என்னன்னாக்கா முன்னாடி சொல்ல பாருங்க, அஸ்மதாதி விலட்சண புருஷகர்த்திருக்கம், நம்மள மாதிரி இருக்கிறவாளை காட்டிலும் வேறுபட்ட ஒரு விலட்சணமான ஒரு புருஷன், அவனால பண்ணப்பட்டது, அவனை கர்த்தாவாக உடையது இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொன்னோம். அதனால இது சிந்திக்கிறது, எப்படியானால் ஒரு அங்குரத்தினுடைய உற்பத்தி விதை முளையிடுறதுன்றது நம்ம அதீனம் இல்லை, நாம இது பண்றதே கிடையாது.
நாம இது பண்றது சரியா இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம தான் பண்றோம் அப்படின்னாக்கா நாம போட்ட அத்தனை விதையும் நன்னா முளையிட்டு அழகா வரணும். ஆனா அது வரது இல்லையே, அது வரது இல்லை. சிலது வருது, சிலது ஒழுங்கா இருக்கு, சிலது ஒழுங்கா இருக்கிறது இல்லை. சாதாரணேன ஹேது சலிலமிவ விபு சர்வ காரியாங்குராணாம் அப்படின்னு அறியணும் சார். அதனால பொதுவான காரணமா நாம இருக்கலாம். ஜலம் இருக்கும், ஜலம் ஜலம் எல்லா விதைக்கும் தான் ஒன்னா சேர்க்கிறோம். ஒரு பயிர் நல்லா விளைக்கிறது, இன்னொரு பயிர் அரைமுறையமா விளைக்கிறது, இன்னொன்னு விளையவே இல்லை. அதுக்கெல்லாம் எதோட தப்பு? அது விதையினுடைய தப்பு, நம்ம தப்பு இல்லை. ஏன்னா நாம அது கரெக்டா இல்லை. அத மாதிரிதான் பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறதுன்றது கூட விலட்சணமான உத்தம் பண்றான். அப்ப அங்குரோத்பத்திக்கும் அவன் தான் கர்த்தா, இந்த பிரபஞ்சோத்பத்திக்கும் அவன் தான் கர்த்தா. அதனால நம்மளை காட்டிலும் விலட்சணமானவன் ஒருத்தன் கர்த்தா அப்படின்னு ஆயிடும். அதனால என்ன ஆயிடுச்சு? ஜீவ விலட்சணன் அவன், ஜீவனை காட்டிலும் வேறுபட்டவன் அவன். அதனால எல்லாமே சரியா போயிடுச்சு. அப்ப ஈஸ்வரன் தான் கர்த்தா அப்படின்னு சித்தி சொல்றதே. இதுல போய் அனுபவத்தி என்ன இருக்கு? இதுல பொருந்தாமைன்றதே ஒண்ணு கிடையாது. ஆகையினால கேவலம் விதிரேக அனுமானம்னு இதுக்கு பேரு. இந்த அனுமானத்தை கொண்டு நாங்கள் இதை சாதிச்சுடுறோம். அதனால ஈஸ்வரன் இப்படி சித்திச்சிடுவான் அப்படின்னு அவ ஆக்ஷேபிக்கிறார். அதற்கு சுவாமி என்ன பதில் சாதிக்கிற, வேற ஒரு விஷயம் முதல்ல புரிஞ்சுக்கோ. கேவலம் விதிரேகின்றதே நம்ம சித்தாந்தத்துல கிடையாது. புத்தி சரத்துல 135 ஸ்லோகம் இருக்கு. அதுல 52வது ஸ்லோகம் 53வது ஸ்லோகத்தெல்லாம் கண்டனம் பண்ண போற. அதுல ரொம்ப அழகா கண்டனம் பண்ண போற சுவாமி. கேவலம் விதிரேகியே கிடையாதுன்னு அப்படின்னு சாதிக்க போற. அதனால அங்க நீ எல்லாத்தையும் பார்த்துக்கோ. ஆனா இப்போ கேவலம் விதிரேக அனுமானத்தினால ஈஸ்வரனை சாதிக்க முடியாதுன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அது ஏன் அப்படின்னாக்கா, இப்ப நீ என்ன சொன்ன, அஸ்மதாதி விலட்சண கர்த்திருகம் அப்படின்னு தானே நீ சொல்றிருக்க. அஸ்மதாதி விலட்சண புருஷ கர்த்திருகம். ஏன்னா அஸ்மதாதி அகர்த்திருகத்வே சதி சகர்த்திருகத்வாத் அப்படின்னு நீ சொன்ன. இப்ப அதுக்கு உதாரணம் காமி. நீ பக்ஷம் சொன்னாக்கா பக்ஷம் க்ஷித்யங்குராதிகம் ஆயிடுது. பிரபஞ்சம், முளையிடுதல் முதலானவைகள்லாம் பக்ஷம்னு ஆயிடுது. அப்போ சபக்ஷம் காமிக்கணும். உதாரணத்துல ஏதாவது ஒருத்தர காமினி. இப்ப அங்குரோத்பத்தி அப்படின்னு நீ காமிக்கணும். அதுவும் கூட இதுலதான் சேர்த்துட்ட, பட்சத்துலதான் அது இருக்கு. ஸ்ருதி, பிரபஞ்சம், அங்குரம், ஆதிசப்தத்தினால எது எதுக்கு கர்த்தா நமக்கு தெரியாதோ அது அத்தனையும் பட்சமாக்கியாச்சு. இப்ப சபக்ஷம் என்ன இருக்குன்னு சொல்லு. நீ அங்குரோத்பத்தியை காமிக்கிறேன்னு சொன்னாக்கா அந்த அங்குரோத்பத்தி கூட பட்சமா தானே இருக்குது. அதையும் பட்சீகரணம் பண்ணிட்டு நீ அதையும் வச்சிருந்தானே இப்ப கேள்வி கேட்டு இருக்கோம். அதுக்கு கர்த்தா யாரு? அங்குரோத்பத்திக்கு யாரு கர்த்தா? இந்த பர்வதத்துக்கு யாரு கர்த்தா? இந்த பிரபஞ்சத்துக்கு யாரு கர்த்தா அப்படின்னு கேட்கிறோம். அந்த அத்தனைக்கும் நீ கர்த்தாவை ஈஸ்வரன் அப்படின்னு நீ சாதிக்கிற. நீ சாதிக்கிற சமயத்துல அப்போ இந்த மாதிரி ஒரு உதாரணம் காமி. இந்த அனுமானத்துல சபக்ஷத்தை காமி. நீ உதாரணத்தை காமிச்சேனாக்கா நாங்க ஒத்துக்கிறோம். உதாரணம் எங்க இருக்கு? இன்னொன்னு ஒண்ணு சொன்னோம். எது சர்வஜனாலை சிருஷ்டிக்கப்படவில்லையோ அது அல்ப காலமாகத்தான் இருக்கும், எப்பொழுதும் இருக்கிறதா இருக்காது. ஆத்மாவது அப்படின்னு சொல்லிட்ட. அந்த சர்வஜனால் சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் காமி. இந்த பிரபஞ்சத்துல சர்வஜனா ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு ஒண்ணு காமி. ஆரம்பத்திலேருந்து கேட்டு இருக்கார் சுவாமி. லோகத்துல சர்வஜன் தன் கிடையாது. இது அத்தனையும் எம்பெருமானார் சாய்க்கிறது தான். அதனால எங்கேயாவது ஒரு இடத்துல இத மாதிரி நீ காமி. எங்கேயாவது ஒரு இடத்துல
ஒரு சர்வைக்கியன்னு ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு நீ காமி. அந்த மாதிரி காமிச்சிட்டேன்னாக நாங்க ஒத்துக்கிறோம். அதுவே இல்லையே, காமிக்க முடியாது, சர்வஜன்னு ஒருத்தன் கிடையாது. சரி, ஆத்மா சிருஷ்டிக்கப்படவில்லை அப்படின்னுட்டு சொல்ற, அது சரி. ஆத்மா நித்தியம் அப்படின்றது நீ எப்படி காமிப்ப? நாங்க என்ன தெரியுமா, ஸ்ருதி சொல்றது, நாத்மா ஸ்ருதே நித்தியத்வாச்ச தாப்யா அப்படின்னு சூத்திரக்காரர் சாதிச்சுட்டு போயிட்டார். ஆத்மாவானது உற்பத்தி பண்ணப்படவில்லை, ஏன் ஸ்ருதே அப்படின்னு சாதிச்சுட்டார். இவன் என்ன சொல்லலாம், நையாயிகன் அங்க இந்த ஆத்மாவானது நிரவயவமா இருக்கு, ஆகாசமும் நிரவயவமா இருக்கு, அதனால ஆகாசமும் நித்தியம் ஆத்மாவும் நித்தியம் அப்படின்னு அவன் ஆட்சேபிக்கிறான் நையாயிகன். அதுக்கு சூத்திரக்காரர் என்ன சொல்றாருன்னா, நிரவயவத்தை யார் இங்க ஹேத்துவாக சொன்னா? நிரவயவம்ன்றது ஹேத்து கிடையாது, வேற என்ன ஹேத்து? ஸ்ருதி, உபனிஷத் சொல்றது. உபனிஷத்து ஞாக்ஞோத்வாவச்சோஷனீஷோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. நித்தியோ நித்தியானம் சேதன சேதனானாம் ஏகோ குணம் சொல்லிட்டு போயிடுச்சு. நஜாயத்தே மிரியத்தேவா விபஸ்து அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. இப்படி ஸ்ருதிகள் இவனுக்கு பிறப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போறது. அப்படி சொல்ற சமயத்துல நீ ஆத்மா நித்தியமா இருக்குது நிறைவேறத்தினால நீ சொல்ற, நாங்க அது சொல்லலையே, அது ஹேது இல்ல. எது ஹேது? ஸ்ருதிதான் ஹேது அப்படின்னு சொல்றோம். நீயோ அனுமானத்தினால இது சாதிக்கிறேன்னு சொன்னியானாக்கா, அப்ப அந்த சர்வஜத்துவத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு பிரமாணத்தை காமி எனக்கு. சர்வஜத்துவம் ஒண்ணு எங்கேயாவது இருக்குதா லோகத்துல? யாருமே இல்லையே அது மாதிரி. அதனால அது எப்படி வரும்? சரி, இப்ப கேவல வெதிரேகின்னு ஒண்ணும் சம்பவிக்கல, ஒண்ணு இல்லைன்னு நீ சொல்ற. ஆனா இந்த அனுமானம் நாங்க சொன்னோமா இல்லையா? நாங்க என்ன அனுமானம் சொன்னோம்? இத மாதிரி க்ஷித்யங்குராரியம் அஸ்மதாதி விலட்சண புருஷகர்த்தகம் அஸ்மாதி அகர்த்துகத்வே சதி சகர்த்துகத்வாத் அப்படின்னு சொன்னனே, அதுவே கேவல வெதிரேக அனுமானமா இருக்கட்டமே. எதுக்கு இப்படி ஈஸ்வர அனுமானத்துல நீங்க தேகம் பிடிச்சுன்னு அடையிறீங்களோ? ஈஸ்வர அனுமானத்தை எதுக்கு நீங்க இது பண்ணணும்? அப்படி இல்ல, நீ அஸ்மதாதி அகர்த்துகத்வே சகர்த்துகத்துவம் நீ சொல்ற, அத அஸ்மத் விலட்சண கர்த்தகத்துவம் சொன்னியே இல்லையா? அதுல அண்மைய வியாப்தி காமி. அண்மைய வியாப்தி அஸ்மத் விலட்சண கர்த்தகத்துவம் ஒண்ணு இருக்குது இல்லையோ? நம்மளை காட்டிலும் விலட்சணமான ஒருத்தனால் இது சிருஷ்டிக்கப்பட்டது, அந்த கர்த்தாவை உடையது அப்படின்னு நீ ஹேத்துவ சொல்ற. அந்த மாதிரி லோகத்துல எங்கேயாவது காமி, நம்மளை காட்டிலும் வேறுபட்டவன் இதை சிருஷ்டிச்சான் அப்படின்றது லோகத்துல கிடையாது. எல்லாருமே அஸ்வசத்ருகால் தான். உலாரன் ஒருத்தன் இருக்கான், நெஜவாளி ஒருத்தன் இருக்கான், எல்லாருமே என்ன சேதனங்கள் தானே. ஜீவராசிகள்ல எல்லாரும் தான். ஜீவராசிகள் அந்தர்கதமாக ஆகாலே தவிர்த்து யாருமே நம்மளை காட்டிலும் வேறுபட்டவா விலட்சணமானவான் கிடையாது. அண்மை வியாப்தினே வராது. ஏன்னா லோகத்துல நம்ம பார்க்கல ஒரு சேதனன் எப்படி இருக்கான்னு நம்மள மாதிரி இருக்கிறவன் தான் பாக்குறோம். எல்லாருமே 2 காலு 2 கை 2 கண்ணு 2 காது இப்படிதான் இருக்கு எல்லாருக்கும். அந்த மாதிரிதான் பார்த்துட்டு இருக்கோம். சர்வஜனா யாரையும் பாக்குறது இல்லை, எல்லாரும் கிஞ்சித்ஞாலா இருக்கா. அவாவா பண்றா சில பேர். அவாவது ஏற்கனவே சொல்லிட்டோம், அந்த ஜீவனுடைய சக்தி அப்படிங்கிறது கூட எப்படிப்பட்டது? பரிமிதம். அதுவும் அவாவாளுடைய கர்மாதீனமா வேறுபட்டு இருக்கும். அவ யாருக்குமே ரொம்ப சொந்த சக்தின்றதெல்லாம் கிடையாது. ஏதோ தாழ்தன்யம் இருக்கு, அது காரணம் அவளுடைய புண்ணிய பாபங்கள் அப்படின்னு சொல்றோம். அதனால நீ சொல்ற மாதிரி அந்த மாதிரி கர்த்தகத்துவமே இல்லைங்க. அஸ்வதாதி விலட்சண கர்த்தகம் அப்படின்னு நீ சொல்ற. நம்மளை காட்டிலும் வேறுபட்ட ஒருத்தனால் பண்ணப்பட்டது, நம்மளை காட்டிலும் வேறுபட்ட ஒருவனை கர்த்தாவாக உடையது அப்படின்னு நீ சொல்ற. அந்த மாதிரி சொல்றதுக்கு எங்கேயுமே இல்லையே. அதனால நீ அண்மைய திருஷ்டாந்தமே காமிக்க முடியாது.
அண்மைய திருஷ்டாந்தம், அதாவது ஒரு உதாரணம் காமிக்க முடியாது நம்மளால. அதனால இது எப்படி சித்திக்கும் அப்படின்னு அவளை பார்த்து கேட்கிறோம். அதுக்கு அவன் என்ன சொல்ற, சரி நாங்க சொல்ற அனுமானத்தினால ஈஸ்வரன் சித்திக்கல அப்படின்ட்டு நீ சொல்ற, எடுத்துட்டு போட்டோம். ஆனா அதனால வேத பிராமான்யம் நிரூபிக்கப்படல. ஆனா நீங்களாம் வேதாந்திகள் தானே, நீங்கள் வேதாந்திகள், நீங்க வேதாந்திகளா போயிடுது வேதங்கள்லாம் சொதக பிரமாணமா இருக்கும் அப்படின்னு தானே சொல்றீங்க. அதனால இந்த பிரபஞ்சத்துல சிருஷ்டி அப்படின்றது யாரால பண்ணப்படுகிறதுன்னாக்கா நம்மளை காட்டிலும் வேறுபட்ட ஒரு புருஷனால பண்ணப்படுறது அப்படின்னு வேதமே சொல்றது. இதகம் சர்வம சிருஜத இதம் கிஞ்சே அப்படின்லாம் இருக்கே, வேதமே சொல்றது. அந்த ஸ்ருதியினால இந்த அனுமானத்துக்கு வியாப்தி சித்திச்சு கொடுத்து நம்மளை காட்டிலும் வேறுபட்ட ஒருவன் சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுடுத்து, அதை கொண்டு இந்த மாதிரி நாங்க இது சொல்றோம், அனுமானம் பண்றோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் தவறுதான். ஏன் தவறுனாக்கா நீங்க சொல்றது விசித்திரமா இருக்கு பாரு. அப்ப வேதத்தினாலேயே ஈஸ்வரன் சித்திச்சுட்டான் இல்லையா? அப்ப எதுக்கு அனுமானத்தினால பிரமாணம் அனுமானத்தினாலதான் இதெல்லாம் சித்திக்கிறது எதுக்கு சொல்றீங்க? வேதத்தினாலேயும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு, தெரிஞ்சுடுச்சு. வேதம் தான் ஈஸ்வரனை காமிச்சு கொடுக்குறான், வேத புருஷன் தான் காமிச்சு கொடுக்குறான். ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான், அவன் தான் அனைத்தையும் சிருஷ்டிக்கிறான், அவனே பரமபோக்கியமானவன் அப்படின்லாம் பின்னாடி சொல்ற. அந்த மாதிரி தெரிஞ்சுடுத்தா இல்லையா? அதுவே போருமே. அதுவே போருன்றதுனால இது ரொம்ப காரியமா நீ ஒரு வேதத்தையே ஒத்துப்ப, அந்த வேதத்தை கொண்டு சிந்திச்ச ஈஸ்வரனை அனுமானத்தினால சாதிப்பேன் அப்படின்னு நீ சொல்றது எப்படி? அது எப்படி அது வரும்? எதுக்கு தேவை? ஒன்னு சொல்லுவா, தத்தேதோரேவ தத்தேதுத்வே மத்தியே கிம்தேன அப்படின்னு ஒரு நியாயம் சொல்லுவா. அதனாலேயே அந்த ஹேத்துவனாலேயே சித்திச்சு கொடுத்தோம்னாக்கா இன்னொரு ஹேத்துவை கல்பிக்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஒரு ஹேத்துவனாலேயே சித்திச்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு ஹேத்துவை கல்பிக்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. தத்தேதோரேவ தத்தேதுத்வே, அந்த ஹேத்துவே அதுக்கும் ஹேதுவாயிடுச்சு, நீ சொல்றதுக்கு காரணமாயிடுச்சு. அப்படி இருக்குச்சு மத்தியே கிம்தேன, இன்னொரு ஹேத்துவை கல்பிக்கிறது எதுக்கு? அது தேவையில்லையே அப்படின்னுட்டு இந்த நியாயத்துக்கு அர்த்தம். அத மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கு கர்த்தா ஈஸ்வரன் அப்படின்னு வேதத்தினாலேயும் சித்திச்சு கொடுத்தோம்னாக்கா அப்போ அனுமானம் எதுக்கு நீ சொல்ற? நீ அனுமானமே வேண்டாமே, அதையும் தள்ளிடலாமே. அதனால அது வேண்டியதில்லை. அது அது அதை ஒத்துக்கிறதுனால பிரமாணம் வியர்த்தம் தானே, அதனால தேவையில்லை. ஏன்னா நீ தான் இப்ப வார்த்தையை விட்டுட்ட. வேதாந்திகளான உங்களுக்கு சுத பிராமான்யவாதிகள் நீங்கள்லாம் வேதமானது சுதகா பிரமாணமா இருக்குது, அதனால அதுவே சொல்லிடுச்சு இதகம் சர்வம் அசரிஜத அப்படின்னு சொல்லிடுச்சு. அதனால ஈஸ்வரன் சித்திச்சுடுறான், அதை கொண்டு நாங்க அனுமானம் சாதிக்கிறோம் நீ சொன்ன. இப்படி தோஷமே சம்பவிக்காது, சொதகா பிரமாணமா இருக்கிறது. அப்படிப்பட்ட வேதத்தினாலேயே ஈஸ்வரன் சித்திக்கச்ச அனுமானம்லாம் தோஷங்கள்லாம் வருமே. இவ்வளவு தோஷம் சொல்லிட்டு இருக்குமே, இன்னும் இவ்வளவு தோஷங்கள் நியாய பிரசித்தியில அவ்வளவு தோஷம் சொல்ற, அதுக்கு ரத்ன பேடி அவர் நியாய சித்தாந்தத்துல அவ்வளவு தோஷங்கள், அதுக்கு ரத்ன பேடிகையில திருப்பூர் சுவாமி இன்னும் ஒன்றே பல தோஷங்கள் அந்த மாதிரி இருக்கு. அதனால எவ்வளவு தோஷங்கள், அந்த தோஷங்களோட கூடின அனுமானத்தை சாதிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா எதுக்கு? அது தேவையில்லாம எதுக்கு அத மாதிரி சாதிக்கிறீங்கோ? அது வேண்டியது இல்லையே. அப்படி இல்ல, ஒரே விஷயம், ஒரே விஷயத்துக்கு பல பிரமாணங்கள் இருக்கலாமே, அது தப்பு இல்லையே. அநேக பிரமாணங்கள்லாம் இருந்ததுன்னாக்கா விரோதம் இல்லையே.
இன்னொன்னு அது நல்லா இன்னும் பலிஷ்டமா ஆயிடும். அதனால அனுமானம் கூட பிரமாணமா இருக்கட்டுமே அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் தவறு. அது ஏன்னா அநேக பிரமாணங்களுடைய சேர்க்கை நிஷ்பலம், பலனே கிடையாது. ஏன்னா ஒண்ணுத்தினாலேயே வஸ்து சித்திச்சுடுத்துனாக்கா ரெண்டாவது பிரமாணமே அபேட்சிக்காதே. நேர கண்ணால பார்த்துட்டோம் அயம் கடகா அப்படின்னு, அயம் கடகான்ற கண்ணால நான் பார்த்து தெரிஞ்சு விட்டேன். அப்ப போய் அதுக்கு அனுமானம் நான் பண்ணுவேன்னா அயம் கடகா புதகா புதுபுத்திர உதர ஆகார இவ்வளவு பெருசா இருக்கு, வயிறு இருக்கு, மேல மூடி இருக்கு, கீழே பீடம் இருக்கு, அதனால இது கடம்னு அனுமானமா பண்ண போறேன். பிரத்யக்ஷத்தினால நான் தெரிஞ்சுக்கிட்டோம். பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்சுட்டத எதுக்கு அனுமானத்தினால சாதிக்கணும்? பரியாசம் பண்ணுவா, பிரத்யக்ஷேன சித்தமபி அனுமானேன சாதயந்தி தர்க்க ரசிக்காக அனுமான ரசிகான்னு பரியாசம் பண்ணுவா. பிரத்யக்ஷமா பார்த்த விஷயத்த கூட அனுமானத்தினால அவ சாதிப்பா நையாயிக்கா. அதுக்கு உதாரணம் சொல்வா, யானை வந்தது, அந்த யானையை பார்த்த உடனே ஆனா நமக்கு தெரிஞ்சிடுச்சு இது யானைன்னு. ஆனா அவன் சொன்னானா அயம் கஜகா புதகா சுண்டாவத்வா, தும்பிக்கை இருக்கிறதுனால இது கஜம் அப்படின்னு அனுமானம் பண்றேன்றான். அவனுக்கு அனுமானத்தினால பண்றதுன்றது அவனுக்கு பிடிச்சிருக்கு. எதுல பார்த்தாலும் அனுமானம் அனுமானம் அப்படின்னு சொல்லணும். அதனால நீ சொல்றேன்ற. ஆனா நான் தான் நேரையே பார்த்துக்கினேன். நேரையே பார்த்த விஷயத்துல இன்னொரு பிரமாணத்துடைய அபேட்சையே இருக்காதே. அபேட்சையே இல்லைன்ற சமயத்துல அதை எதுக்கு நீ கல்பிக்கணும்? இப்போ ஒரு அனுமானம்னுட்டது இன்னொன்னு விஷயம் இருக்கு. ஒரு பிரமாணத்தினால சித்திச்சுட்டு ஒரு விஷயம் திருப்பி இன்னொரு பிரமாணத்தினால அதை நான் சாதிக்கிறேன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, சித்த சாதனம் தோஷம். ஏற்கனவே சித்திச்சத திருப்பி சாதிக்கிறான் பாரு அப்படின்னுட்டு அதுக்கு சித்த சாதன தோஷம் இருக்குது. அதனால சித்த சாதனங்கிற தோஷம் பெருசா இருக்குது, அது பண்ணக்கூடாது. அது பண்ணினாங்கனாக்கா பிஷபேஷணும்னுவா, பிசைஞ்ச மாவையே திருப்பி பிசைறது, அரைச்ச மாவையே திருப்பி அரைக்கிறான் அப்படின்னு பரிகாசம் பண்றாரு. அதனால அது பண்ணக்கூடாது, சர்வித சர்வணம்ன்ற. அதனால அதெல்லாம் கூடாது. ஆகவே இது அனுமானத்தினால இந்த மாதிரி பல தோஷங்களோட கூடின அனுமானத்தினால இது சாதிக்கிறதுன்றது வேண்டாம். ஏன் அப்படின்னாக்கா இவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? இந்த லோகத்துல நம்ம எதையெல்லாம் பார்க்கிறோமோ அதெல்லாம் காட்டிலும் தாண்டினவன், எல்லாத்தையும் கடந்தவன் எம்பெருமான். அப்படிப்பட்டவன் தான் விஸ்வகர்த்தாவா இருந்து இருக்கான், இந்த பிரபஞ்சத்துக்கே கர்த்தாவா இருக்கான். அவனை போய் கேவலம் பல தோஷங்களால அப்பிரதிஷ்டிதமான தர்க்கங்களால வரக்கூடிய அனுமானத்தினால எப்படி சித்திப்பானவன்? அதனால இன்னொன்னு, நீ அனுமானம்னு சொன்னாலே என்ன தெரியுமா சொல்லணும்? ஒரு உதாரணத்தை காமிச்சுதான் நீ சொல்லணும். உதாரணத்தை காமிக்கணும் நீ. அதுக்கு உனக்கு உதாரணம்ன்றது எப்படி தெரியுமா? லோக திருஷ்ட விஷயங்கள்ல உதாரணம் கிடைக்கும். சாஸ்திர அலௌகிகமான அதீந்திரியமான விஷயத்துல உனக்கு தெரியவே தெரியாது, உதாரணம் காமிக்க முடியாது. ஏன்னா இந்த பிரம்மமோ எப்படி சர்வாத்புதமா இருக்குது. சர்வாத்புதமான இந்த பரமாத்மாவிட்ட போய் இந்த லோகத்துல இருக்கிறதெல்லாம் அற்புதமே கிடையாது, அதெல்லாம் அல்ப அற்புதங்கள் தான் இருந்தா கூட. அப்படின்னுட்டு அதை வச்சு நீ எப்படி நீ அதை சாதிக்க முடியும்? உன்னால உனக்கு உதாரணம் காமிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அதுவும் இல்ல, இது சப்தைக சமதிகம்யம் அப்படின்னு சொல்றோம். சப்தைக சமதிகம்யம், சப்தைக சமதிகம்யமான விஷயத்துல லௌகிகமான விஷயங்கள்னால எப்படி வரும் அது? அதனால நீ சொல்றதெல்லாம் ரொம்ப தவறு. சரி, வேதமே ரொம்ப வசந்தது நீ சொல்ற, அது சுகப்பிரமாணம், தோஷமற்றது, அதெல்லாம் சொல்ற.
ஆனா இந்த மாதிரி வேதத்தை கொண்டு சொல்றது நீ சொல்றீங்க, அனுமானத்தினால என்ன தோஷம் வந்துடும்? இந்த வேதத்துக்கு ஏதாவது தோஷம் வருமா? இவ்வளவு கஷ்டப்பட்டு அனுமானத்தை நிராகரணம் பண்றது எதுக்கோசரம்? இவ்வளவு கஷ்டப்பட்டு நிராகரணம் பண்றீங்களே, அனுமானத்தை அப்படி நிராகரிக்கிறீங்க நீங்க, அது எந்த விதத்திலையும் சரி வராது அப்படின்னு சாதிக்கிறீங்க. இது எதுக்கோசரம்? அதை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கிறா. சுவாமி அழகா போடுற பிரமாணம். அதுக்கு பிரயோஜனம் இது வேதம். இந்த சாஸ்திரம் இருக்கே, இது லௌகிக விஷயத்துலவானா பிரவர்த்திக்காது. நம்ம பிரத்யட்சமா பார்க்கிற விஷயங்கள்ல இந்த சாஸ்திரத்தினுடைய காரியம் எதுவும் கிடையாது. நேர கடத்தை பார்க்கிறோம், படத்தை பார்க்கிறோம், லோக சுகங்கள்லாம் அனுபவிக்கிறோம். இதுக்கெல்லாம் சாஸ்திரம் தேவையே இல்லை. ஆனா அலௌகிகமான விஷயத்துக்கெல்லாம் சாஸ்திரம் மட்டுமே தேவையாகும். அந்த மாதிரி விஷயத்தை கூட அனுமானத்தினால நாங்க சாதிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அப்ப என்ன ஆகும் தெரியுமா? அப்பிராப்தேகி சாஸ்திரம் அர்த்தவது அப்படின்னு மீமாம்சகால் சொல்றாங்க. நமக்கு தெரியாத விஷயத்தை சொன்னாதான் சாஸ்திரத்துக்கே பிரயோஜனகரத்தமே இருக்கும், பிரயோஜனத்தை உடைத்துதான் இருக்கும். அப்பதான் இல்லாத போனாக்கா அதுக்கு பிரயோஜனமே கிடையாதுன்னு ஆயிடும், தேவையே இல்லைன்னு ஆயிடும். இப்போ அதனால என்ன ஆகும்னாக்கா அனுமானத்தினாலேயே ஒரு விஷயம் சாதிக்கப்பட்டுடுத்து அப்படின்னு சொன்னாக்கா அப்போ வேதம் முழுக்க அனுவாதம் ஆயிடும். வேதம் முழுக்க அனுவாதம் அப்படின்னு ஆயிடும். அனுவாதம் ஆயிடுச்சுன்னாக்க அப்ப வேதத்துக்கு என்ன பிரமாணம்? வேதத்தை யார் அங்கீகரிப்பா? நமக்குதான் எல்லாம் தெரியுமே, எல்லாம் நமக்கு தெரிஞ்சதையே வேதம் சொல்றதுனால அந்த வேதத்துக்கு மரியாதையே இல்லாம போயிடும், சாஸ்திரமே பிரமாணம் எல்லாம் போயிடும். வேதா சாஸ்திரம் பரம் நாஸ்தி நதீவம் கேசவாஸ்திரம் அப்படின்னு சொல்றோம். வேதத்தை காட்டிலும் வசந்தது எதுவுமே கிடையாது. லௌகிக சாஸ்திரங்கள்லாம் வேதம்தான் பிரதானமானது. வேதோகிலோ தர்மமூலம் தான் சொல்றோம். அதனால வேதம்தான் நமக்கு அனைத்து விதத்தினாலையும் எல்லாத்தையும் அறிந்து கொள்வதற்கு பிரமாணமா இருக்கு. அது அனுவாதமா போயிடுமே. அனுவாதமா போயிடுச்சுன்னாக்கா அதுக்கு எதுவுமே பிரயோஜனம் இல்லைன்னு ஆயிடும், பிரமாணமே இல்லைன்னு ஆயிடும். சொன்னதை திருப்பி சொன்னாக்க என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? அதனால ஏற்கனவே அனுமானமா சித்திச்சுடுச்சு, அது திருப்பி வேதம் சொல்றதுன்னாக்கா பிரயோஜனம் இல்லை. அது மட்டும் இல்ல, இதுதான் நூறு பெரிய தோஷம். என்னன்னா அனுமானத்தினால நான் எதையும் சாதிச்சுடுவேன் அப்படின்னு சொன்னாக்கா அப்போ ஈஸ்வரன் கூட அனுமானத்தினால இல்லேன்னு சாதிச்சு விடலாம். அப்ப சொல்றோம் சேதனஹா ந ஜெகத் சிரஷ்டா. ஏதோ ஒரு நீ சேதனனை சாதிக்கிறியே ஈஸ்வரன்னு, அவன் இந்த பிரபஞ்சத்துக்கு சிருஷ்டிகர்த்தா இல்லை. ஏன்? சேதனத்வா, சேதனமா இருக்கிறதுனாலதான். அஸ்மதாதிகத்து, நம்மள மாதிரி நாமெல்லாம் தான் சேதனம். நாம இந்த பிரபஞ்சத்துக்கு கர்த்தாவா இருக்குமா? நாம அந்த பிரபஞ்சத்துக்கு கர்த்தாவா இல்லை. அதனால ஈஸ்வரன் கூட ஒருத்தன் சித்திக்க மாட்டான். அந்த மாதிரி ஆயிடும். அதான் அது மாதிரி ஆயிடும். அந்த பரிகாரம் பண்ணியே ஆகணும். அது சுவாமி ஸ்ரீமத் ரகசியத்திரேசாட்டில் சாதிக்கிறார். தக்க பாண்டித்யத்தாலே எதையும் சாதிக்கலாயிருக்க செய்தே நாம் பிரமாணகரணராய் போருகிறது அப்படிங்கிற. எனக்கு அது தேசியனும் கவிதார்த்திக சிம்மம், எப்பேற்பட்ட தார்க்கிக சிம்மம் அது. அந்த தார்க்கிக சிம்மத்துக்கு முன்னாடி நிக்க முடியுமா யாராவது? அதனால நான் தர்க்கத்தினாலேயே எல்லாத்தையும் சாதிச்சுடுவேன். ஆனாலும் கூட ஸ்ருதி வேதம் இருக்குது, நான் எதுக்கு வெறும் தர்க்கத்தை போய் நான் அவலம்பிக்கணும்? அது எனக்கு தேவையில்லை. ஏன்னா தர்க்கம் அப்பிரதிஷ்டிதம், தர்க்கம் அப்பிரதிஷ்டிதம். இப்ப ஒரு தர்க்கம் சொன்னா இன்னொரு தர்க்கத்தினால தட்சம் அது. அதனால தர்க்கத்தை கொண்டே எதையும் சாதிக்க கூடாது. அது மாதிரி பண்ணினோம்னாக்க நமக்கு வேதமும் அடிபட்டு போயிடும். ஈஸ்வரன் அனுமானத்தினால் சாதிக்கப்படுகிறான் நையாயிகம் சொல்றான்.
சாங்கிக்கணும் அல்லது பௌத்தமும் நீ சொல்ற தக்கவே அபத்தம். இப்ப சொன்ன பாருங்க, விமதா சேதனா ந ஜெகஸ்திரஷ்டா சேதனத்வா அஸ்மதாதிபத். இந்த விமர்சிக்கப்படக்கூடிய சேதனானவன் அவன் இந்த ஜெகத்தினுடைய சிரஷ்டா இல்ல, படைக்கிறவன் இல்ல. ஏன்? சேதனா இருக்கிறதுனால. அஸ்மதாதிபத் நம்மள மாதிரி அப்படின்னு ஆயிடுது. அந்த மாதிரி நாங்க சாதிச்சு சொன்ன இல்லைன்னு சாதிச்சிடுவோம் அப்படின்னுட்டு பிரதிப்பிரயோகங்கள்லாம் வரும். எம்பெருமானாரே சாஸ்திரத்துல நையாயிகனை கரணம் பண்ணச்ச நீ அனுமானத்தினால ஈஸ்வரனை சாதிக்கிறேன்னு சொன்னாக்கா நாங்க அப்படிப்பட்ட ஈஸ்வரனே இல்லைன்னு சாதிச்சிருவோம்னுட்டு பிரதிப்பிரயோகத்தை அப்படின்னு நிறைய பிரமாணம் காமிக்கிறார், பகவான் காமிக்கிறார் சுவாமி பாஷ்யக்காரர். நிறைய காமிச்சு ஈஸ்வரனே ஒருத்தன் இல்ல அப்படின்னு சாதிக்கிறார். அதனால தர்க்கத்தை கொண்டு பேசினாக்க எதுவுமே நிக்காது. அதனால ஈஸ்வரனே கூட பாதிதமா போயிடுவான். அதனாலதான் சூத்திரகாரர் சாஸ்திரயோனித்வா அந்நேன அசித்தம் பிரம்மமானது இன்னொரு பிரமாணத்தினால சித்திக்கிறதே கிடையாது. வேதீக பிரமாணம் அது வேதத்தினாலே அது சித்திக்கும். இன்னொரு பிரமாணத்தினால பரமாத்மாவானது சித்திக்க மாட்டான். அப்படின்னு சூத்திரகாரர் சொல்லிட்டாரு. அதனால நீங்க அனுமானத்தினாலேயே சொன்னேன்னு போனாக்கா அப்போ வேதனை இல்லாம போயிடும். அதுவும் அத்தியந்த அலௌகிகமான விஷயத்துல சாஸ்திரம்தான் பிரமாணமா இருக்கும். அதுல அது வைதிகாலுக்கு அது பிடிச்சிருக்கு, அதுதான் சரி. வேதம் 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 வேதத்தை தவிர்த்து எதுவுமே பிரமாணம் கிடையாது. குமாரபட்டர் என்ன பண்ண, பௌத்தாருடைய விஹாரத்துக்கு போயிட்டார். நம்ம மடன்ற மாதிரி விஹாரம் சொல்றா அவள், பௌத்த விஹாரம். அவளுக்கு என்னன்னா பௌத்த மதத்தை கண்டனம் பண்ணணும்னு ஆசை குமாரபட்டருக்கு. அங்க படிக்க போயிட்டார். அவள் தத்துவங்கள்லாம் தெரிஞ்சுட்டு கண்டனம் பண்ணணும்னுட்டு அவருக்கு ஆசை. அதுக்கோசரம் அவர் போயிட்டே இருங்க. அங்க போயிட்டு அவர் கொண்டத்துக்கு பார்த்தா தெரிஞ்சுட்டாவா பௌத்தாள். அதனால என்ன பண்ணிட்டாருனாக்கா இவர் பொண்ணு பண்ணணும்னு பார்த்தா அங்கேயே தப்பிக்கிறார். மேல உப்பரிகையிலேருந்து கீழே உங்களுக்கு குச்சிட்டார். குதிக்கிச்சு அவர் என்ன பண்ணாராம், எது சாஸ்திரம் பிரமாணம், சாஸ்திரம் வேதமானது பிரமாணமாக இருந்தால் என்னை வேதபுருஷன் ரட்சிக்கட்டும் அப்படின்னு குதிச்சார். அவருக்கு ஒரு கண்ணு போயிட்டோம். ஏன் கண்ணு போச்சு அப்படின்னா, வேதமே நீ ஏன் என்னை ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லாம நீ இருக்கிறது உண்மையானால் நீ என்னை காப்பாத்துன்னு சொன்னாராம். அது உண்மையானால் போட்டு சந்தேகமா போட்டியே, அதுக்குதான் ஒரு கண்ணு உனக்கு போச்சு அப்படின்னு. இது நடந்ததோ நடக்கலையோ கண்ண பரம்பரை கதை. ஆனால் என்ன அப்படின்னாக்கா இந்த மாதிரி கூட வரக்கூடாது. வேதம் தான் வைதிகாலுக்கு சர்வாத்மா பிரமாணம், அதுல அனுமானம் தான் பிரமாணம் அப்படின்னு சொன்னாக்கா அப்போ வேதங்கள் அனைத்துமே அனுவாத ரூபமா போயிடுறது. அதனால அது அப்பிரமாணமா போயிடும். அப்பிரமாணமா போயிடுச்சோம்னாக்கா வேதத்துக்கு பிராமான்யம் சித்திக்காது, வேதத்துக்கு ஆதரவு இருக்காது. வேத புத்தமான லோகங்கள் நம்ம சொர்க்கலோகத்தை யார் பார்த்தா, அல்லது நரகத்தை யார் பார்த்தா? இத மாதிரி புண்ணிய பலன், பாப பலன், மோட்ச பலன் அப்படி எல்லாம் சொல்ற முடியும். அதுக்கெல்லாம் எங்க இது அது? அதனால அலௌகிக விஷயத்துல கூட வேதத்துக்கு பிராமான்யம் இல்லைன்னு போயிடும். அது அப்ப வைதிகாலங்கள்லாம் தோஷம் வந்துடும், தர்மம் அழிஞ்சு போயிடும். அதனாலதான் வேதமே பிரமாணம். இன்னும் சொல்ல போற நான் அடுத்த சரத்துல புத்தி சரத்துல சப்த சாஸ்திர பிராமான்யம் எல்லாம் சாதிக்க போற, சத பிராமான்யம் சாதிக்க போற. ஆச்சரியமா இருக்கும் ஒவ்வொரு வாத பிரதிவாதங்களும். வாத பிரதிவாதங்கள்ன்றது என்னமோ இப்ப காதுல ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல போறது இல்லை. அது அதை ரசிச்சு ரசிச்சு அனுபவிக்கணும் அது. அதனால அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த சாஸ்திரயோனித்து சூத்திரம் வந்ததே இதுக்குதான். அனுமானத்தை கண்டனம் பண்றது பிரதானம் இல்ல, வேதத்தை மூர்தன்யமா ரட்சிக்கிறது, வேத பிராமான்யத்தை சாதிக்கிறது. அதுக்கோசரம் இந்த சாஸ்திரயோனித்வா அப்படிங்கிற சூத்திரம் வந்தது.
ஆகையினால இந்த மாதிரி வெறும் வரட்டு அனுமானங்கள், வரட்டு தர்க்கங்கள், அதுலயும் இந்த மாதிரி நீங்க வெதிரேக்கி, அண்மைய வெதிரேக்கி, கேவல வெதிரேக்கி அதெல்லாம் சொல்லி இல்லை, இந்த வார்த்தைகள்ல விளையாடவே வேண்டாம். இந்த மாதிரி கேவல வெதிரேகின்றதையே ஒத்துக்க போறது இல்ல. ஏன்னா நம்மளால காமிக்க முடியாது. கேவல வெதிரேகி ஒத்துண்டாக்கா இந்த லோகத்துல காமிக்க முடியாது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம காமிச்சிட்டு போலாம். ஆனால் இப்போ அவ சொன்ன அது அஸ்மதாதி விலட்சண புருஷ கர்த்தகம்னு அந்த விலட்சணத்துவம் காமி, அத மாதிரி காமிக்கவே முடியாது. காமிக்க முடியாத ஒரு திருஷ்டாந்தம் காமிக்கணும். அது காமிக்க முடியாத விஷயத்துல போய் இந்த மாதிரி நாங்க காமிக்கிறோம் அப்படின்னு ஆரம்பிச்சாக்க அது தோஷம். அதனால இந்த கேவல வெதிரேகின்றதே கிடையாது. ஆக ஈஸ்வரன்றவன் அனுமானத்தினால சாதிக்க முடியாது அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால அனுகிரகிக்கிறார் சுவாமி. இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம். சர்வஸ்ய அவீதஹேதோஹ அபிஜ நிரசனம் द्रक्ष्यसि स्वप्रसंगे कृत्यात्र व्याप्ति सिद्धौ अलम अनुमितिभिः निष्फल संप्लवोऽपि तस्मात् उल्लोक भूमा सकतम अनुमया विश्वकर्ता प्रसिद्ध्येत् शास्त्र अनुक्तत्व वादद्वय परिहृतये சாஸ்திரயோனித்வசூத்ரம் அப்படிங்கிற அவீதஹ வி வி பிளஸ் இதஹ வீதஹ அப்படின்றது. அவீதஹ வீதஹன்னா அன்மயம் அப்படின்னு அர்த்தம். அன்மயம் நேர்மறை அப்படின்னு அர்த்தம். அவீதஹ அப்படின்னா வெதிரேகி எதிர்மறை அப்படின்னு அர்த்தம். இந்த அவீதக அன்னைய அவீதான கேவல வெதிரேகி, வெதிரேகமாவே இருந்து எதிர்மறையா மட்டுமே இருக்கும். அந்த கேவல வெதிரேகினால அபிச்ச மேலும் சர்வசிய அவீதஹேதோ அனைத்து சகலத்துக்கும் கேவலம் வெதிரேகினா, கேவல வெதிரேகின்னு இப்ப சொன்ன பாருங்க. அஸ்பதாதி விலக்ஷண கர்த்திருகத்வே சதி, அஸ்மதாதி அகர்த்திருகத்வே சதி சகர்த்திருகத்வாத் அப்படின்னு சொன்னோம். அஸ்மதாதி அகர்த்திருகத்வம் நம்மள மாதிரி இருக்கிறவாளால பண்ணப்படாததா இருக்கணும், கர்த்தாவை உடைச்சுதான் இருக்கக்கூடாது. அத மாதிரி சகர்த்திருகமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொன்னது. அந்த மாதிரி கேவல வெதிரேகியான ஹேது ஒரு காரணம் அந்த ஹேத்துவா காமிக்கிறது. அதுக்கு நிரசனம் அந்த மாதிரி ஒரு ஹேதுவே ஒண்ணு கிடையாது. கேவல வெதிரேகின்றதே வராது. அந்த நிராகரணமானது பிரசங்கே அந்த கேவல வெதிரேகிய பரீட்சை பண்ண போறார், விமர்சிக்க போறார், அதை கண்டனம் பண்ண போறார் புத்தி சரத்துல. அங்க திரக்ஷ்யசி நீயே பார்க்க போற, உன் சித்தாந்தத்தையே அங்க அடிக்க போறோம். இந்த மாதிரி அனுமானத்துல இஷ்டத்துக்கு கேவல வெதிரேகிலாம் நீ கற்பிக்காதே அப்படின்னு நாங்க அங்க சொல்ல போறோம். அப்ப நீ திரக்ஷசி நீ பார்க்க போற. இப்பதான் அதுதான் சொன்ன காரணம். ஏன்னாக்க கேவல வெதிரேகின்றத ஒண்ணுத்து லோகத்துல காமிக்க முடியாது. உதாரணம் இந்த மாதிரி விஷயத்துல அலௌகிகமான விஷயத்துல காமிக்க முடியாது, அதை கொண்டு ஒன்னாலும் சாதிக்க முடியாது அப்படின்னு சொன்னோம். அது இல்ல, இது கேவல வெதிரேகி வராட்டா கூட ஈஸ்வரானுமானத்தை ஒத்துக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? என்ன உங்களுக்கு அதனால என்ன உங்களுக்கு கஷ்டம் உங்களுக்கு அப்படின்னுட்டு அவ கேட்கிறார். அதற்கு பதில் அவ என்ன சொன்னா, வேதத்தினால இதகம் சர்வம் அசஜத அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஈஸ்வரன் சித்திக்கிறான்னுட்டு அதை கொண்டு நம்மளை காட்டிலும் விலட்சணமா இருக்கக்கூடிய ஒருத்தன் கர்த்தாவாக உடையது இந்த பிரபஞ்சம் அப்படின்னு தெரிகிறது. அது போருமே நின்ன ஈஸ்வரனை ஒத்தன்றிருக்க சாஸ்திரத்தை கொண்டு அந்த சாஸ்திரத்தினால சித்திச்ச ஈஸ்வரனால இந்த அனுமானமும் சித்திக்கிறது அப்படின்னு சொல்றோம். அப்படின்னு சொன்னாக்க அதற்கு பதில் ஸ்ருத்யா
இரகம் சர்வம் அசுரிஜத அப்படின்னு ஸ்ருதி இருக்குது. அந்த ஸ்ருதியினால அதே மாதிரி நிறைய ஸ்ருதிகள் அதுல அத்திர இந்த ஈஸ்வரானுமானத்துல வியாப்தி சித்தௌ அன்வய வியாப்தி இருக்குது. எங்க எங்க பிரபஞ்ச சிருஷ்டி இருக்குதோ அங்கங்க ஈஸ்வரன் தான் கர்த்தா அப்படின்னு தெரியுது. அதனால நம்மள மாதிரி ஒரு கர்த்தாவை உடைத்தது அல்ல, அதை காட்டிலும் வேறு ஒரு கர்த்தாவை உடையது அந்த பிரபஞ்சம் அப்படின்னு தெரியுது. அப்படின்னாக்கா அதுக்கு இத அவ சொல்ற அனுமதி பிகி இத மாதிரி நிறைய அனுமானங்கள் அவ சொல்லிட்டு போறா. உதயநாச்சாரியர் புதமாஞ்சலின்ற கிரந்தத்துல நிறைய சொல்லியிருக்க. அது வேண்டாமே, ஆனா அது எதுக்கு அப்படின்னாக்கா அந்த அனுமானம் எல்லாம் எடுக்குது. ஏன்னா தோஷமே சம்பவிக்காத சொத பிரமாணமா இருக்கக்கூடிய வேதத்தினாலேயே ஈஸ்வரன் சித்திக்கிறான். நீயே ஒத்துண்டேனாக்கா அதுக்கப்புறம் என்னத்துக்கு இந்த மாதிரி அனுமானங்கள்லாம்? இதுலயோ தோஷங்கள் இருக்குது. அவளே என்ன பண்ணிட்டான்னா சொத பிராமான்யம் ஒத்துக்கல, பரத பிராமான்யம் தான் ஒத்துட்டு இருக்கா. அதெல்லாம் பின்னாடி வரப்போகுது, ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அது. அதனால சொத பிராமான்யம் ஒரு வேதம் ஒரு ஞானம் சொன்னாலே போரும். ஒரு ஞானம்னாலே அது ஸ்வதக பிரமாணமா மாறிடும், ஸ்வதக பிரமாணமா ஆயிடும். அப்படின்னு சுத பிராமான்யம் சாதிக்க போற. அதனால அந்த அது இல்ல, நீ பரத பிராமான்யம் தான் ஒத்துட்டு இருக்க. அதனால அந்த பரத பிராமான்யத்தை உடைய அனுமானங்கள்னால என்ன பிரயோஜனம்? அதனால தேவையில்லாதனா வியர்த்தம் அது. சரி, ஒரே ஒரு விஷயம்தான், அது பல பிரமாணங்கள் இருந்தா என்ன தப்பு? அனுமானமும் இருந்துட்டு போட்டோம், வேதமும் இருந்துட்டு போட்டோம், ஸ்மிருதியும் இருந்துட்டு போட்டோம். அதனால விரோதம் இல்லையே. ஈஸ்வரனை சாதிக்கிறதுல அனுமானம் கூட பிரமாணம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாமே. அப்படின்னா சம்ப்ளவோபி, சம்ப்ளவம்னா சேர்க்கை, அதாவது பல பிரமாணங்களோட சேர்க்கை. ஒரே விஷயத்துல பல பிரமாணங்கள் சேர்ந்து சாதிக்கிறது அப்படின்றது கூட நிஷ்பலகா, அது வியர்த்தம், அது பலனே கிடையாது அதுக்கு. ஏன்னா ஒரு பிரமாணத்தினாலேயே அது சித்திச்சுடுத்துனாக்கா ரெண்டாவது பிரமாணத்தினுடைய அபேட்சையே இருக்காதே. அதனால வேதத்தினாலே சித்திச்சுடுத்துனாக்கா அனுமான பிரமாணத்தை எதுக்கு நீங்க தேடணும்? அது வேண்டாமே, அது வேண்டதே இல்லை, அது வியர்த்தம்தான் அது. அதனால ஒரு பிரமாணத்தினால சித்திச்சத இன்னொரு பிரமாணத்தினாலையும் சாதிக்கிறேன்னு சொன்னாக்க சித்த சாதனம்னு ஒரு தோஷமும் வருது. சித்த சாதனம் தோஷம், ஏற்கனவே சித்திச்சத போய் திருப்பி சாதிக்கிறோம் அப்படின்னு ஒரு தோஷமும் வந்துடுறது. அதனால இந்த மாதிரி ஈஸ்வர அனுமானத்தை நீ கொண்டு வந்தேனாக்கா அநேக தோஷகிரஸ்தமா இருக்காது, பல தோஷங்களோட சேர்ந்தது. அந்த மாதிரி அனுமானம் எதுக்கு? அதை பிடிச்சுன்னு நீ சாதிக்க வேண்டாம் இது. அதனால உல்லோக பூமா, லோக பூமா, லோகத்துல இருக்கக்கூடிய மகத்துவம், உல்லோகம் லோகத்தெல்லாம் தாண்டி, லோகத்துல நாம பாக்குறோமே பிரத்யக்ஷமா, அதுல இருக்கக்கூடிய பெருமைகள் மகத்துவங்கள் அதெல்லாம் மீறி சாஸ்திரீக சித்தமான அனந்த கல்யாண குணங்கள் உபயலிங்கமா இருக்கக்கூடியது அப்படின்னா நிறைய சொல்ல போறோம் சொல்லிருக்கோம். அப்படிப்பட்ட சர்வேஸ்வரம் மொத்தம் சித்திக்கிறான். அப்படிப்பட்ட மகத்துவத்தை உடையவன் சக விஸ்வகர்த்தா, அந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கக்கூடிய ஈஸ்வரன் அனுமையா அனுமானத்தினால கதம் பிரசித்தியே. நீ இன்னும் எப்படி காமிக்கணும்? நீ அனுமானத்தினால தெரியுமா? ஒரு உதாரணத்தை வச்சுட்டுதான் சாதிக்கணும். ஒரு உதாரணத்தை வச்சுட்டே சாதிச்சு நீ போயிட்டு இருக்க அனுமானத்தினால. உதாரணமே இல்லையே ஈஸ்வரனை சாதிக்கிறதுல, உதாரணமே வராதே. அதனால அத்தியந்தம் அலௌகிகமா சர்வாத்புத ரூபமா இருக்கக்கூடிய எம்பெருமான் விஷயத்துல எப்படி அனுமானம்னு ஒண்ணு சித்திக்கும்? ஏன்னா அது சப்தைக சமதி கம்யம், அது அதுல இத மாதிரிலாம் வராது.
நீ சொல்றதெல்லாம் லௌகிகமான விஷயங்கள். லௌகிகமான விஷயங்கள் எல்லாம் தோஷம் நிறைய இருக்கும். அதனால அது கூடாது. சரி, இதெல்லாம் ரொம்ப நாங்க ஒத்துன்னு போறோம் நீங்க சொல்றதையே. ஆனா இப்ப வேதமே தோஷமற்றதுன்னு சொல்லிட்டேன், ஸ்வதகா பிரமாணமா இருக்குதுன்னு சொல்லிட்டேன், என்ன சொல்றீங்க கேட்டியோ? அப்ப அந்த அனுமானத்தினால அதை என்னதான் பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. தோஷமே இல்ல, தோஷமற்றது அது. தோஷமற்ற வேதம், சுதப்பிரமாணமான வேதம் அது. அதுல போய் அனுமானம் என்ன தோஷம் பண்ணும்? அதனால இவ்வளவு கஷ்டப்பட்டு இத்தனை வாதங்கள் பண்ணி அனுமானத்தை நிராகரணம் பண்றீங்களே, அது எதுக்கு அப்படின்னு கேட்டா, சாஸ்திரத்திய இந்த வசந்த சாஸ்திரத்துக்கு வேதத்துக்கு அனுக்தத்திய, அனுக்தம்னா சொல்லப்படாததுன்னு அர்த்தம். அனுக்தம், அணு உக்தம், அணுன்னா தொடர்ந்து சொல்லப்படுகிறது. ஏற்கனவே ஒண்ணு சொல்லியாச்சு, திருப்பி சொல்லப்படுறதுன்னு அர்த்தம். அனுவாதம்னு அர்த்தம். அனுவாத ரூபமா ஆயிடும். அனுமானத்தினாலேயே ஒண்ணு சித்திச்சுடுச்சுனாக்க ஈஸ்வரன் அனுமானத்தினால சித்திச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டாக்கா, அப்ப வேதத்தினால சொல்லப்படுவது அப்படின்றது கூட அனுவாதமா போயிடும். அனுவாதமா போயிடும். அனுவாதமா போயிடுதுன்னாக்கா அது அப்பிரமாணம். அனுவாதங்களுக்கு எல்லாம் பிரமாணியம் கிடையாது. நிறைய தெரியாத விஷயத்த சொன்னாதான் அது பிரமாணமா இருக்கும். இல்லாத போனா அது அப்பிரமாணமா போயிடும். அதனால அது ஒரு தோஷம். பாதஸ்யத்தே, பாதம் இருக்குது. ஏற்கனவே ஒரு அனுமானம் சொன்னோம், இந்த இந்த சேதனானவன் இந்த பிரபஞ்சத்துக்கு கர்த்தா இல்ல. ஏன்? சேதனத்துவா, சேதனா இருக்கிறதுனால. அஸ்மதாதிபத், நம்மள மாதிரி நாமளும் சேதனம் தான், நாம இந்த பிரபஞ்சத்துக்கு காரணம் இல்லை. அத மாதிரி அந்த ஈஸ்வரனும் காரணம் இல்லை அப்படின்னு பிரதிப்பிரயோகம் வந்துடும். அப்படி மாதிரி வந்துட்டோம்னாக்க அப்ப ஈஸ்வரனே சித்திக்க முடியாது. இது நாஸ்திகர்கள், பௌத்தாள், ஜெயினாள், சார்வாக்காள், அந்த மாதிரி இவாள்லாம் அதை சாதிக்கிறான். அதனால சாங்கியனும் சாதிக்கிறான். ஆகவே இந்த மாதிரி ஒரு ஈஸ்வர சாதனத்தை அனுமானத்தினால அதையும் தடுத்துடலாம், பாதிச்சு விடலாம். அதனால ஈஸ்வர அனுமானமே சித்திக்காது, ஈஸ்வரனும் சித்திக்க மாட்டான் அப்படின்னு ஆயிடும். ஈஸ்வரனே இல்லைன்னு சொன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு வேதத்தினால சாதிக்கிறோம், அந்த வேதமும் அர்த்தம் சொல்லிட்டு அனுமானத்தினால சாதிக்கிட்ட அந்த அனுமானத்தையும் தோஷம் சொல்லி ஈஸ்வரனே ஒருத்தன் கிடையாது, அதனால கர்த்தாவே கிடையாது, எப்பொழுதும் ஒரே மாதிரி இந்த பிரபஞ்சம் இருக்குது அப்படின்னுட்டு சாதிச்சுட்டுதான் ஆயிடும். அதனால ஈஸ்வரனே பாதிக்கப்படுவான். அதனால இந்த ரெண்டு தோஷம், ஒண்ணு அனுவாதமா போயிடும் வேதம், அனுவாதத்துக்கு பிராமான்யம் கிடையாது. ரெண்டாவது ஈஸ்வரனே பாதிக்கப்படுவான், ஈஸ்வரனே இல்லைன்னு சாதிச்சுடுவான். இந்த ரெண்டுத்துக்கு பரிகர்த்தையே, அதை பரிகாரம் பண்றதுக்கோசரம் சாஸ்திர யோனித்த சூத்திரம், சாஸ்திர யோனித்வா அப்படின்னு சூத்திரக்காரர் சாதிச்சார். அங்க யோனின்னா பிரமாணம்னு அர்த்தம், சாஸ்திர பிரமாணகம்னு அர்த்தம். சாஸ்திர பிரமாணகம், சாஸ்திரமேவ யோனிகி, சாஸ்திரமே பிரமாணம். அந்த சாஸ்திரத்துக்கு விரோதமற்ற மீதி எல்லாம் பிரமாணம் தான். அனுமானம் பிரமாணம் தான், சுதந்திர பிரமாணம் சொல்லாத, அனுமானத்தினாலேயே சாதிப்பான்னு சொல்லாத. நாங்க அனுமானத்துக்கு நாங்க ஒத்துப்போம், ஆனால் சாஸ்திரத்தை முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் அனுமானத்துக்கு வா. வேணாச்சாரியர் என்ன பண்ணிட்டாருனாக்கா பரமவேதிகர், பரம வேதாந்தி. அப்படிப்பட்டவன் அவர் என்ன பண்ணிட்டாருனாக்கா அனுமானத்தை சொல்லி சதாச்ச ஸ்ருதி, அதுக்கு உபோத்பலகமா சொல்லி காமிக்கிறாரு. அவர் அததான் கண்டனம் பண்றோம். நாம வேதத்தினால சாதிச்சதுன்னு சொல்றத விட்டுட்டு அனுமானத்தினால சாதிக்கப்பட்டதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் நீ அதுக்கு வேதத்தை காமிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க அதை எப்படி ஒத்துப்போம்? அதனால வேதத்துக்கு பிராமான்யம் சித்திக்கணும். அந்த மாதிரி வேதத்துக்கு அப்பிராமான்யம் சித்திச்சிடக்கூடாது. அதே மாதிரி கேவல யுக்திவாதம் மேலோங்கிடக்கூடாது. அதனாலதான் நாங்க ஆன்மாங்க ஈஸ்வரவாதத்தை கண்டனம் பண்றோம். அதனால நீ வெறும் அனுமானத்தினால சாதிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது தவறுதான் அப்படின்றத
இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை சேவித்துள்ளோம். சர்வஸ்ய अवीतहेतोरपि च निरसन्नं द्रक्ष्यति स्वप्रसङ्गे श्रुत्यास्त्र व्याप्तिसिद्धौ अलम् अनुमितिभिः निष्फलः सम्प्लवोऽपि तस्मात् उल्लोकभूमा सकतमनुमया विश्वकर्ता प्रसिद्ध्ये शास्त्रानुक्तत्वबाध द्वयपरिहृतये शास्त्रयोनित्वसूत्रम् कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। अस्मद्गुरुपरम्परायै नमः।